வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் கொஞ்சம் சூடான ஒரு விவகாரத்தை ஆழமா அலச போறோம். சமீபத்துல இணையத்துல வைரலான ஒரு வீடியோவை நீங்க பார்த்திருக்கலாம். அரசியல் கட்சி கொடிகள், அதைத் தொடர்ந்து வந்த ஒரு பகிரங்க மன்னிப்பு, இப்படி பல விஷயங்கள் அதுல இருந்துச்சு. இது ஏதோ சாதாரண ஒரு சின்ன நிகழ்வு மாதிரி வெளியே தெரிஞ்சாலும் அரசியல் நாகரிகம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த பத்தி இது என்ன சொல்லுதுன்னு நாம இப்போ ஒரு மைக்ரோ கேஸ் ஸ்டடியா பார்க்க போறோம். முக்கியமா எந்த ஒரு சார்பும் இல்லாம அந்த குறிப்பிட்ட மூல காணொளியில என்ன தரவுகள் சொல்லப்பட்டிருக்கு, அதோட பின்னணி என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நியூட்ரலா புரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்த முழு பிரச்சினைக்கும் மையப்புள்ளியே நீங்க இப்போ பாக்குற இந்த வாசகம்தான். நாம் தமிழர் கட்சி கொடியை அவமதித்ததினால் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். அண்ணன் சீமான் அவர்களுக்கும் உலக தமிழ் மக்களுக்கும் மன்னிப்பு கேட்கிறோம். இது 4 பேர் சேர்ந்து வெளியிட்ட ஒரு பகிரங்க மன்னிப்பு வீடியோல வந்த வார்த்தைகள். அந்த மூல காணொளியில கொடுத்திருக்க தரவுகளின்படி இந்த 4 பேரும் தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே கட்சியை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது எப்படி ஆரம்பிச்சது? சாதாரணமா ஒரு கொடி பிரச்சனை எப்படி இவ்ளோ பெரிய பகிரங்க மன்னிப்புல வந்து முடிஞ்சது? வாங்க அதோட பேக்ரவுண்ட கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இது எப்படி நடந்துச்சுன்னு ஒரு டைம்லைன் போட்டு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். இதுல மொத்தம் 3 கட்டங்கள் இருக்கு. முதல் கட்டம், டிவிகே கட்சியை சேர்ந்த சில நபர்கள் என்டிகே கட்சியோட கொடிய தரையில போட்டு மிதிச்சு அவமானப்படுத்துறாங்க. இரண்டாவது கட்டம், இதுக்கு பதிலடியா நாம் தமிழர் கட்சி சார்புல நேரா காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல, அதாவது எஸ்பி ஆபீஸ்ல ஒரு ஃபார்மலான புகார் கொடுக்கப்படுது. மூணாவது கட்டமா அந்த 4 பேரும் ஒரு வீடியோ மூலமா பொதுவெளியில மன்னிப்பு கேக்குறாங்க. இங்க ஒரு ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? தங்களோட இந்த போலீஸ் புகாரால வந்த பயம்தான் அவங்களை இப்படி மன்னிப்பு கேட்க வச்சுது அப்படின்னு அந்த காணொளியில பேசுறவர் ரொம்ப உறுதியா சொல்றார். ஒரு செயல், அதுக்கான உடனடி எதிர்வினை, கடைசியா வந்த ரிசல்ட், இத இந்த டைம்லைன் நமக்கு தெளிவா காட்டுது. ஆனா விஷயம் வெறும் இந்த சம்பவத்தோடு முடிஞ்சிடல. இப்போ அரசியல் நாகரிகத்தை அந்த வீடியோல பேசுறவர் எப்படி வரையறுக்கிறாரு, அவரோட கண்ணோட்டம் என்னன்னு பாப்போம். அந்த நபர் சொல்ல வர்ற விஷயத்த நாம ரொம்ப சிம்பிளா 2ஆ பிரிக்கலாம். ஒரு பக்கம் ஆரோக்கியமான விமர்சனம், மறுபக்கம் மலிவான அரசியல். அதாவது உங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்கலையா அல்லது அவங்களோட சித்தாந்தம் பிடிக்கலையா, தாராளமா நீங்க அவங்கள விமர்சனம் பண்ணலாம். மாற்று கருத்துக்களை வைக்கலாம், தலைவர்களை கூட மரியாதையால முறையில விமர்சிக்கலாம். இதெல்லாம் ஆரோக்கியமான அரசியல் அவர் சொல்றார். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு கட்சியோட கொடிய தரையில போட்டு மிதிக்கிறது, அது அரசியலே கிடையாது பாஸ், அது ரொம்ப கேவலமான அரசியல் அப்படின்னு அவர் கடுமையா விமர்சிக்கிறார். கருத்துக்களால தான் எதிர்கொள்ளணுமே தவிர இப்படி அடையாளங்களை அழிக்கிறது சரிவராது அப்படிங்கிறது தான் இங்க அவர் வைக்கிற அழுத்தமான பதிவு. அடுத்து, பழிவாங்கறத விட சித்தாந்தமே மேல் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்துக்கான ஒரு எச்சரிக்கையும் அவங்க பதிவு செய்றாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அந்த காணொளியோட மொத்த சாராம்சத்தையும் இந்த 4 பாயிண்ட்ஸ்ல சுருக்கிடலாம். முதல் பாயிண்ட், நாங்களும் நினைச்சா டிவிகே கட்சியோட கொடிய போட்டு மிதைக்க எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது பதிலடி கொடுக்க அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா 2வது பாயிண்ட்ல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, எங்க கட்சி தலைவர்கள் எங்களுக்கு அந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியலை சொல்லிக் கொடுக்கல. இது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். 3வது விஷயம், இது அவங்க கொடிக்கு நடந்த அவமானம் மட்டும் இல்ல, எந்த ஒரு கட்சி கொடியையுமே அவமானப்படுத்துறதும் மிதிக்கிறதும் ரொம்ப கேவலமான செயல் அப்படின்னு பொதுப்படையா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. கடைசியா, இனிமேல் இப்படி யாராவது செஞ்சா நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கடுமையான எச்சரிக்கையோட, தயவு செஞ்சு இந்த மாதிரி அரசியலை யாரும் செய்யாதீங்கன்னு ஒரு வேண்டுகோளையும் ஒரு வைக்கிறாரு. உங்களோட சித்தாந்தம் எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா அரசியல் அடையாளங்களை மதிக்க கத்துக்கணும் அப்படிங்கறதா இதோட பாட்டம் லைன். இப்போ நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இங்கே ஒரு ரொம்ப ஆழமான கேள்வி எழும்புது. அரசியல் போட்டிகள்ல எல்லை கோடு எங்கே வரையப்பட வேண்டும்? அரசியல்னாலே கண்டிப்பா விமர்சனங்களும் போட்டிகளும் இருக்கத்தான் செய்யும். ஆனா ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துல கருத்து மோதல்கள் எப்போ அநாகரிகமான செயல்களா மாறுது? ஒருவரையொருவர் கடுமையா விமர்சிக்கும் போது கூட சின்ன சின்ன குறியீடுகளையும் அடையாளங்களையும் மதிக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எந்தளவுக்கு இருக்கு? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கான பதில நான் உங்க சிந்தனைக்கே விட்டுடுறேன். இந்த மாதிரி தரவுகளை வச்சு எந்த ஒரு சார்பும் இல்லாம அலசுறது மூலமா நாம பல புதிய கோணங்களை தெரிஞ்சுக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் பயனுள்ளதாவும் இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். சிந்தித்து பாருங்கள்.